இப்போ வந்து ஒரு எக்ஸல்ல நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்றது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றோம். ஓகே, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்னா சம் அப்படின்னு சொல்லி இல்லையா, அதை தான் சொல்லுவோம். சம் இஃப் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்க, சம் ஈக்குவல் டு சம் 100, 200 சொல்லி போட்டாச்சுன்னா 300 சொல்லி வந்துடும். இது ஒரு ஃபார்முலா இல்லையா? ஓகே, இங்க போட்டு காமிக்கிறேன். ஈக்குவல் டு SUM டைரக்டா கான்ஸ்டன்ட் போடுறோம். கான்ஸ்டன்ட்னா அதை நம்பரை போடுறோம். 100, 200 இது மாதிரி எத்தனை நம்பர் போடலாம்னா 256 நம்பர் போடலாம். ஓகே, அது மாதிரி 3 நம்பர் ஆட் பண்றோம். SUM கூட என்ன பண்றோம், 100, 200, 300 அப்படின்னு சொல்லி போட்டா 3 நம்பர் ஆட் பண்றோம். இதெல்லாம் கான்ஸ்டன்டா ஆட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது ஆடிங் 2 நம்பர் யூசிங் தேர் செல் ரெஃபரன்சஸ் இருக்கு இல்லையா, அதுல பாருங்க செல் ரெஃபரன்ஸ் சம் போட்டு A2, A3ன்னு சொல்லி போடுறாங்க. A2ல உள்ள நம்பரையும் A3ல உள்ள நம்பரையும் ஆட் பண்ணணும் அர்த்தம். ஸோ SUM சொல்லி போட்டு A2 மேல கிளிக் பண்ணலாம். அப்புறம் கமா போட்டு A3 மேல கிளிக் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றோம், A3ன்னு டைப் பண்ணலாம். ஓகேங்களா? A3ன்றது நீங்க கேபிட்டல் ஏயோ ஸ்மால் ஏயோ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க, 3 செல் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஈக்குவல் டு SUM A2 கிளிக் பண்றேன், கமா A3ன்றதை டைப் பண்றேன், கமா A4 இருக்கு இல்லையா, A4 வந்து என்ன பண்றேன், ஸ்மால் லெட்டர்ல போட்டு டைப் பண்றேன். இப்படி போட்டாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ 600 ஆன்சர் வந்து. ஸோ இவ்வளவு டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணோம், இண்டிவிஜுவல் நம்பர்ஸை போட்டு கமான்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? இதை பாருங்க, 100, 200, 300. இங்க பாருங்க சம் A2, A3. இங்க பாருங்க சம் A2, A3, A4. அது மாதிரி இல்லாம ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் உள்ள நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஈக்குவல் டு SUM சொல்லி போட்டு என்ன பண்றோம், A2, A3 இந்த ரெண்டையும் இப்படி செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபுல் கோலன் இடையில வரும். இந்த ஃபுல் கோலன்னா என்னதான், இதில் இருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் A2 to A3 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, SUM சம் ஆஃப் A2 to A3 அப்படின்றத நம்ம இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன். A2 to இதுலயும் போயிட்டு கேன்சல் போடணும் கூட அவசியம். A2 to A4 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, இப்போ இதுவும் வந்து ஃபுல்லா சம் பண்ணிக்காம, இதுதான் ரேஞ்சை வச்சு சம் பண்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து என்ன பண்றோம், டேபிள், இந்த மாதிரி டேபிள், எக்ஸல் டேபிள்னா என்னன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படி நம்பர் ஆட் பண்றதுன்னு காமிக்கிறேன்.